சாமி நமது 48ஆம் ஆண்டு யாத்திரையில் இன்று பஜனைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நமக்கு பெரும் உதவி செய்து கொண்ட யாத்திரையில் ரொம்ப பெரிய உதவி செய்துகிட்டு இருக்க நம்ம தாய்சாமி செல்வி அவர்கள் குடும்பத்தாருக்கு நமது குழுவின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட மிகப்பெரிய சிறப்பு சாமி, நம்ம முக்கால்வாசி பேர் இங்கே வந்திருக்கல, இந்த காலை வரைக்கும் நம்ம வந்திருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளை எல்லாம் வரவழைச்ச அந்த ஆத்தாளுக்கு பெரிய நன்றி. ஆத்தா உருவத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோட அற்புதமான குரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா தெரியல, அக்காக்காரி 8 பேர்ல கடைசி இவதான். ஆனா அக்கா தங்கச்சி 7 பேர் ஒண்ணு சேர்ந்துருவாங்க, இவ மட்டும் தனியா நிப்பா. அந்த 7 பேருக்கும் இவளுக்கு ஏன்னா அந்த 7 பேர் கிடையாது. ஏன்னா கருணையே உருவானவ. அவ உருவத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கரமா இருக்கும். ஆனா அவ உள்ளம் கனிவான உள்ளம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு வழிபாட்டுலையும் நம்ம நெருப்பை கொண்டு வந்துடலாம். ஆகாயத்துல உட்கார்ந்து நம்ம ஆகாயத்தை பார்த்து வழிபாடு பண்ணிடலாம். பஞ்சபூதத்துல எல்லாத்தையும் நம்ம 4 பூதத்தை நம்ம வழிபாட்டுக்கு நம்மளாலே கொண்டு வர முடியும். ஆனா வருணனை கொண்டு வர முடியாது சாமி. அந்த இறை நினைப்பு இருந்தா மட்டும்தான் கொண்டு வர முடியும். இன்னைக்கு நம்ம பஜனையில இறை நினைப்போட எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நினைச்சதுனால அந்த வருண பகவானே இன்னைக்கு வந்திருக்காரு. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அம்மாவோட உருவம் எல்லாரும் அக்னி சொரூபம் சொல்லுவாங்க. அக்னி சொரூபம் வெளியில இருந்தாலும் அவ உள்ள மழை இப்ப பெஞ்சிட்டு பாருங்க, அந்த குளிர்ச்சி கிடைச்சிட்டு பாருங்க, அவ குளிர்ச்சி அந்த நெஞ்சத்துல இருக்கும். அந்த குளிர்ச்சியை இன்னைக்கு எல்லாருக்கும் காட்டி நான் இருக்கேன்டாலும் எல்லாருக்கும் உங்க கண் முன்னாடி ஆட்டா நின்று கேட்போம். நீங்க ஒவ்வொரு பாட்டு படிக்கும் போது நல்லா பாருங்க. பொன்னான வீரம் படிக்கும் போது அப்படியே மழை லேசா இருந்துச்சு. கருப்பன் பாட்டு படிக்கும் போது மழை அடிச்சு வந்துச்சு. எந்த பாட்டுக்கு எப்படி அவ விளையாடணுமோ அதே மாதிரி விளையாட்டு காமிச்சிட்டு போனான். நான் இருக்கேன், இங்க பரிபூர்ணமா இருக்கேன், இங்க வந்த மக்கள் எல்லாத்துக்கும் எந்த குறையும் இல்லாம நான் நிறைவா கொடுப்பேன், மனசு நிறைஞ்சு எல்லாருக்கும் கொடுப்பேன். ஆத்தா கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. சரியா? அதை இன்னைக்கு எல்லாரும் நிறைவு தடைன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கண் முன்னாடியே நல்லா பாருங்க, பின்னாடி திரும்பி பாருங்க, மழை எப்படி பிடிச்சிட்டு இருக்குது. அவ கருணையை பாருங்க. நம்ம நிறைவு செய்ய போறோம், பிள்ளைகள்லாம் சாப்பிடணும், பிள்ளைகள்லாம் ஊருக்கு போகணும் அப்படின்ற நினைப்புல அவரோட அருளை பாருங்க. முதல்ல எல்லாருக்கும் நன்றி சொல்ற மாதிரி நமக்கு இந்த பஜனைக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கோயில் நிர்வாகத்தினருக்கு அவங்க பாடம் படிஞ்சு நம்ம குழுவின் சார்பா அவங்க பாடம் படிஞ்சு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சாமி அப்படி சொல்லுங்க சாமி. கபால காளியம்மனுக்கு, கபால காளியம்மனுக்கு, கபால காளியம்மனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. சாமி நான் சொன்னா தெரியும் பாருங்க, கபால காளின்னு சொன்னோடனே மறுபடியும் மழை வருது. ஆத்தாவோட உருவம் சாமி நல்லா கண்ணில் காமிக்கிறா, நல்லா விளையாண்டு காட்டுறா, சந்தோஷம். அது போல அந்த வரமறுக்கும் வரலான் செந்தூர் ஆண்டவனை அவரவர் மனக்கண்மனையை நிறுத்தி அவரவர் குறைகள் நீங்கி நிறைவு பெற மௌனமாக ஒரு நிமிடம் தியானம் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபட சூரரை வதைத்த முகம் ஒன்று, வல்லிய மனமுணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீயருள வேண்டும், ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமானே, ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த பெருமானே, அருவா உருவா முருகா போற்றி,
ஆறுமுகத்தம் அரசே போற்றி மர்கள் சூரரை வதைத்தாய் போற்றி ஈஸ்வருக்கு நீசேயே போற்றி மாசரு மலரடி திருவாய் போற்றி மயூர வாகனனே போற்றி ஒரு மண்டர் குலைவாய் போற்றி ஒரு நாள் உலகலாம் ஒளிர்வாய் போற்றி தேவனாம் துன்சேயாய் போற்றி கண்டா மனக்கலப்பா போற்றி கருகாமத்துறை கடவுள் போற்றி மாமணி திருமண பாலகா போற்றி அன்னினார் ககனும் மங்கனா போற்றி கையில் கொண்ட கவலா போற்றி சிவபெருமான் கண்கவர் சேயே போற்றி நான் மூனை சிறை நாட்டினாய் போற்றி மன்னர் வள்ளியை மணந்தாய் போற்றி ஓங்கார பொருள் வருத்தாய் போற்றி பரமுன்றன் பரமரா போற்றி சிந்தில் வள சேவகா போற்றி பழனி பதிவால் பண்டிதா போற்றி அவினன்குடி ஆண்டாய் போற்றி கனியமலை வரை வாசனே போற்றி சுவாமிமலை சுவாமியே போற்றி குன்றூர் ஆடுங்குவனே போற்றி பொன்னேரி கண்ணோட பரமா போற்றி கல்லின் தெய்வானை மணலா போற்றி தேவளும் மயிலும் சேர்ந்தாய் போற்றி கல்வியும் செல்வம் கணிந்தருள் போற்றி கண்முக கடவுள் போற்றி கருணை திரித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி கண்மல கலப்பம் மாலை தாங்கி தோளா போற்றி இன்வள்ளி வதனவெள்ளி வேளா போற்றி என்பால் அருள்புரி என்று போற்றி போற்றி ஆறிலும் தடந்தோர் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை குர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செப்பேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்க சீர் அடியாரெல்லாம் வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு சிந்தோர் முருகனுக்கு சாமி பூ மிதிப்படக்கூடாது, அதனாலதான் அவங்க பக்கத்துல வந்து போடுறாங்க. வேற ஒண்ணு காரணங்களா பொறுமையா வாங்க. ஒரு ஆள் போகணும், ஒரு ஆள் கூட வாங்க. கொஞ்சம் தள்ளிக்கிறேன்.